இங்க நியூசிலாந்துல வீக்கெண்ட் வந்தாலே காய்கறி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறதுன்னு அப்படியே டைம் போயிடும். இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜிலேண்டுன்னு ஒரு காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டைரக்ட்டா வாங்குற இடம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் இருக்கு. அந்தந்த சீசனுக்கு ஏத்தா மாதிரி காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து கடையில பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சேல் பண்றாங்க. ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப ரொம்ப சீப்பாவே நம்மளுக்கு கிடைக்கும். அவகாடோஸ்லாம் பாருங்க. ஒரு அவகாடோ வந்து 19 சென்ட்ஸ் தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கும்பருமே வந்து நல்ல சீசன்ல இருக்கு. ஸோ அதனால ஒரு குக்கும்பர் வந்து பார்த்தீங்கன்னா 49 சென்ட்ஸுக்கு தான் விக்கிறாங்க. கேப்சிகம்லயுமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கலர்ஃபுல்லா வெரைட்டீஸ் இருந்துச்சு. நியூசிலாந்துல நான் வந்ததுலருந்து நோட் பண்ண வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில காய்கறிகள்லாம் ரொம்ப ஜைஜான்டிக்கா பெரிய சைஸ்ல இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன காய்ன்னு எனக்கு தெரியல. இது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஆனா ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கும் எவ்ளோ பெருசா படா சைஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ காலிஃப்ளவருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல நான் நோட் பண்ண வரைக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் சம்மர்னால இங்க பார்த்தீங்கன்னா, பெர்ரி சீசன் தாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து அவ்ளோ நல்லா சீப்பா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்ட்ராபெர்ரீஸுமே சூப்பரா இருந்துச்சு. வாட்டர்மெலனுமே இப்போ சீசன்ல இருக்கு. ஸோ ஃபுல் வாட்டர்மெலன் வேணான்றவங்க இந்த மாரி பாதி கட் பண்ணியும் வச்சிருக்காங்க. அதையுமே நம்ம வாங்கிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ரீஸ் மாதிரி இருக்கும் போல. பட் ஆனா கிவி பழம் டேஸ்ட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். கிவி பெர்ரீஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து லெமன். நம்ம ஊர் லெமன வந்து இங்க லைம்ன்னு சொல்றாங்க. அது குட்டி குட்டியா கிரீன் கலர்ல இருக்கும். இது வந்து பெருசா லெமன்னு சொல்றாங்க. மாம்பழமுமே வச்சிருந்தாங்க. ஆனா இது நம்ம ஊர் வெரைட்டி இல்ல. ஆஸ்திரேலியன் மேங்கோஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறத விட இந்த மாதிரி வெஜிலேண்டு இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்ட்டா வாங்கும்போது நம்மளுக்கு இன்னுமுமே வந்து அஃபோர்டபுளா நம்மளுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜி மார்க்கெட் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஐஸ்கிரீம் கடையும் சம்மர்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம்ல போட்டும் குடுக்குறாங்க. ஸோ வந்ததுக்கு அதையும் வாங்கிட்டு காய்கறிகளும் வாங்கி வீட்டுக்கு இன்னைக்கு கிளம்பியாச்சு. டாடா! பாய்.